அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு திருப்புவோம். ஞாயிற்றுக்கிழமை காலைகளிலே ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக நாம் போதித்து வருகிறோம். முறையாக போதிப்பது அவசியம். அதைத்தான் இந்த சபையில நாம் விசுவாசிக்கிறோம். எல்லா வேலையை விட இங்க நடக்கிறதுல முக்கியமான வேலை கர்த்தருடைய வார்த்தையை நாம் போதிக்க வேண்டும். அதை முறையா போதிக்கணும். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா நினைச்சதெல்லாம் ஒவ்வொரு வாரம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போறதில்லை. நானே முறையாக ஒழுங்காக கிரமமாக அதை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகையால் தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில முறையாக இப்படி ரோமருக்கு எழுதின நிருபத்தை போதிக்கிறோம். இந்த நிருபத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வேண்டிய சகல சத்தியங்களும் அடங்கி இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பிரயோஜனமான சகல சத்தியங்களும். இது ஒரு விசேஷமான ஒரு நிருபம், மிகச்சிறந்த நிருபம். எல்லா சத்தியங்களும் இதிலே ஒரு நிருபத்திலே அடங்கி இருக்கிறது. ஆகையால இதை படிப்பது ரொம்ப முக்கியம். இதை ஒரு முறை நாம் இதை படித்து முடித்தோம் என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பெரும் வளர்ச்சியை நாம் அடைவோம். பெரிய ஆவிக்குரிய அறிவு நமக்கு உண்டாகும். பல காரியங்களை நாம் அறிந்து வைத்திருக்க முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய குறிக்கோளே. அறிவில்லாமையினால்தான் இன்றைக்கு ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமையினால்தான் கெட்டு போகிறார்கள். அறிவில்லாதனாலதான் இன்றைக்கு அனுபவங்கள் இருந்தும் பலவிதமான நல்ல காரியங்கள் இருந்தும் சத்தியத்தை அறிகிற அறிவில்லாதனாலே ஜெயம் இல்லாமல் போகிறது வாழ்க்கையிலே. ஆகையால சத்தியத்தை அறிகிற அறிவு மிகவும் அவசியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையிலே ஜீவிக்க, வாழ்க்கையிலே சந்தோஷத்திலே சமாதானத்திலே நிஜமான ஒரு ஜெயத்திலே ஜீவிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாய் சத்தியத்தை அறிகிற அறிவு அவசியம். ஏதோ யாரோ ஒரு மனுஷன் பெரிய வரம் பெற்றவர் ஏதோ ஒன்று செய்வார் நமக்காக, அவர்கிட்ட போனா ஏதாவது நடக்கும், இப்படியே தான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னைக்கு முடியும்னு தெரியல. அறிவே வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஏதாவது அவர்கிட்ட போனா இப்படி நடக்குமா, இவர்கிட்ட போனா இது நடக்குதாமே, அங்க போனா இது நடக்குதாமே, இங்க போனா அது நடக்குதாமே, இப்படியே தான் ஜீவிக்கிறார்கள் ஒழிய சத்தியத்தை அறிந்து நான் பிசாசின் மீது ஜெயத்தை எடுத்து நான் அதிகாரம் செலுத்தி நான் சத்தியத்தை விசுவாசித்து நான் ஜெயம் எடுக்க வேணும்ன்றத அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அப்படி எண்ணுகிறது இல்லை. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அநேகர் கிடையாது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை உருவாக்குவதிலே தான் நாம் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை ஏன் போதிக்கிறோம்? நீங்க எல்லாம் எங்கிட்ட ஏதோ பெரிய ஏதோ இருக்குது விசேஷமா, அதெல்லாம் பெற்றுக்கிட்டு போங்க, எல்லாம் லைன்ல நில்லுங்க, நான் ஏதாவது பண்றேன்னு சொல்றதுக்காக அல்ல. அது அல்ல பாயிண்ட். இங்க கேட்டீங்கன்னா எங்கிட்ட வரவே மாட்டீங்க, எங்கிட்ட லைன்ல நிக்கவே மாட்டீங்க. இங்க சத்தியத்தை கேட்டால் சத்தியத்தை கேட்கறதுக்கு தான் வருவீங்களே ஒழிய மற்றதுக்காக வரவில்லை. இங்க சத்தியத்தை கேட்டால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இங்க சத்தியத்தை கேட்டா ஒரு மனுஷனை நம்பி இருக்க மாட்டீர்கள். இங்க சத்தியத்தை கேட்டா மனுஷனை உயர்த்தி பிடிச்சு மனுஷனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்க மாட்டோம். சத்தியத்தை உயர்த்தி பிடிப்போம். சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியத்தில் நடப்போம், ஜெயத்தையும் வெற்றியும் பெறுவோம். அதுதான் இங்கே போதிக்கிற போதனைகளின் மிக முக்கியமான காரியம். ஆகையாலே ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதை போதிக்கிறோம், சாயங்காலத்தில் வேற ஒன்றை போதிக்கிறோம். எல்லாம் முறையா பல வாரங்களுக்கு போதிக்கிறோம். போதித்து முடிக்கும் போது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ள ஏற்பட வேண்டும் என்று போதிக்கிறோம். இங்க 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் ரோமர் 8:18, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். கிறிஸ்தவ விசுவாசி படும் பாடுகளை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். நான் சொன்னேன் 14 முதல் 17 வசனங்கள் புத்திரத்துவத்தை குறித்து போதிக்கிற வசனங்கள், the doctrine of sonship. அதை 17 வசனம் முதல் போதித்தார். அங்கே உன்னதமான ஒரு சத்தியத்தை நாம் பார்த்தோம். நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், புத்திரராய் இருக்கிறோம் என்பதை பார்த்தோம். அவ்வளவு அருமையான காரியங்களை எடுத்து சொல்லி நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் ஆதாரம், அதனுடைய விளைவுகள்லாம் என்ன, இதெல்லாம் எடுத்து உன்னதமான சத்தியங்களை சொல்லுகிறார். பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று உணரும் போது பெரிய ஒரு உற்சாகம் நமக்குள்ளே கிளம்புகிறது. நாம் பெரிய ஒரு தெம்படைகிறோம். அதே நேரத்தில் அதை மட்டும் சொல்லி விட்டுற அவர் பிரியமில்லை அவருக்கு. ஏனென்றால் அவர் ஒரு போதகர், ஒரு சபையை ஆரம்பிக்கிறவர், அவர் சபையை ஸ்தாபிக்கிறவர், சபைகளை உண்டாக்கி அங்க போதகர்களை வைத்து ஜனங்களை பற்றி மிகவும் கரிசனை உள்ளவர். ஏதோ இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி 4 நாளைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு ஓடிடுறவர் இல்ல.
அவங்க எல்லாம் எதை வேணா சொல்லிட்டு போலாம், எல்லாரும் அப்படின்னு சொல்லல. ஆனால் அவங்க எல்லாம் 4 நாள் 3 நாள் இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் பாஸ்டர் தான் உட்கார்ந்து எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும். போதகர் போது, சபையை நடத்துகிறவர் போது ஜனங்களுடைய பலவிதமான தேவைகள், அவருடைய பலவிதமான கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே நாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. பலவிதமான சூழ்நிலைகளில் மக்கள் இருக்கிறார்கள். வெறும் உற்சாகப்படுத்தி அனுப்பிட முடியாது. அவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேச வேண்டியதா இருக்குது. அவர்கள் சந்திக்கிற இந்த உலகத்தின் பல காரியங்களை குறித்து அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அது ஒரு போதகருடைய உள்ளம். இவருக்கு ஒரு போதகருடைய உள்ளம் இருக்கிறபடினாலே, மெய்ப்பனுடைய உள்ளம் இருக்கிறபடினாலே, ஒரு நல்ல மெய்ப்பனை போல அந்த ஜனங்களுக்கு அவருடைய வாழ்க்கை போராட்டங்கள் மத்தியிலே அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய சத்தியங்களை அவர் இங்கே கூறுகிறார். புத்திரர், குமாரர், தேவனுடைய குமாரன் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டால் போதாது. ஏனென்றால் அவர்கள் புத்திரர் குமாரர்கள் என்று அறிந்திருந்தாலும் கூட இந்த உலகத்தில் பலவிதமான உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் அவர்கள் சந்திக்கிறவர்களா இருந்தார்கள். நான் சொன்னேன் அல்லவா, ரோம சபை, ரோமாபுரியில் உள்ள சபை பாடுபடுகிற சபையாயிருந்தது. அவர்கள் பாடுகளை அனுபவித்து வந்தார்கள். கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகளை அனுபவித்து வந்தார்கள். இன்னைக்கு எல்லாரும் படுற பாடெல்லாம் கிறிஸ்துவ நிமித்தம் படுற பாடல்ல. கிறிஸ்துவ நிமித்தம் படுற பாடுன்னா கிறிஸ்துவ விசுவாசித்தது நிமித்தம், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், கிறிஸ்தவர்களாய் இருப்பது நிமித்தம், உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் அதுதான் கிறிஸ்துவ நிமித்தம் படுகிற பாடுகள். அதை குறித்து தான் இங்கே பேசுகிறது. 17ஆம் வசனத்திலேயே முடிவிலேயே ஆரம்பிச்சிடுறார். அந்த புத்திரத்துவத்தை குறித்து பேசுகிற முடிவிலேயே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த பாடுகளை பற்றி புத்திரத்துவத்தை குறித்து சொல்லும் போது அந்த முடிவிலேயே அதை சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிடுறார். ஏன் ஆரம்பிக்கிறார்னா, அவர்களுக்கு பாடுபடுகிற இந்த சபைக்கு ஆறுதலையும் தேறுதலையும் அளிக்கும்படியாக அவர் பேச விரும்புகிறார். பாடுபடுகிறவர்களுக்கு இவருடைய வார்த்தைகள் ஆறுதல் அளிக்க வேண்டும், இவர் சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். ஆகையால் அப்படி சொல்லுகிறார். ஆகவே அதை நாம் கவனிக்க வேண்டும். 2 காரணத்துக்காக இதை சொல்லுகிறார். இந்த கிறிஸ்தவ பாடுகளை குறித்து பேசுகிறார். ஒன்று, அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும், பாடுபடுகிற மக்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். ரோமாபுரியில் அன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசத்தின் நிமித்தமாக அவர் பாடுபட்டு வந்தார்கள், அவர்களுக்கு ஆறுதல் தேவை. 2வது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்கிற நிச்சயம் உண்டாக வேணும். பாடுபடும் போது பிசாசு வந்து என்ன பண்றான், நீ தேவனுடைய பிள்ளை இல்ல, பிள்ளையா இருந்தா அப்படி பாடுபடுவியா, அவருடைய வாக்குத்தத்தெல்லாம் எங்க போச்சு, அவருடைய வாக்குத்தத்தெல்லாம் அவர் மறந்துட்டாரா, அவருடைய வாக்குத்தத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுதானா, மறந்துட வேண்டியதுதானா அப்படின்னு பிசாசு வந்து அங்கே கிரியை செய்கிறான். பாடுகள் நிமித்தம் பாடுபடுகிறவர்களுக்கு ஒரு உறுதியும் வேண்டும், அஷூரன்ஸும் வேண்டும். இல்ல பாடுபட்டாலும் கூட நான் தேவனுடைய பிள்ளை தான் என்று. கிறிஸ்துவ நிமித்தம் தானே நான் பாடுபடுறேன். பாருங்க, நாம் பாடுகிற பாடுகள், நம்ம தரித்திரம், வியாதி, இதெல்லாம் நம்ம கிறிஸ்துவ நிமித்தம் படுற பாடல்ல, அதெல்லாம் நம் நிமித்தம் அவர் பட்ட பாடுகள். இருக்கீங்களா? தலைகீழா வச்சு புரிஞ்சிட்டு இருக்காங்க ஜனங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நாம் படுற வியாதி, நாம் படுற துன்பம், இந்த உலகத்துல இருக்கிற சகல தரித்திரம், கஷ்டம் எல்லாமே கிறிஸ்துவ நிமித்தம் நாம் படுற பாடுன்னு கிடையாது. அது வந்து வேற விஷயம். அது வந்து பாவத்து நிமித்தமா அந்த உலகம் கெட்டு போய் சீரழிந்து போய் வியாதியும் மரணமும் எல்லாம் அந்த உலகத்துக்குள்ள பிரவேசித்து, தரித்திரம் எல்லாம் பிரவேசித்து, அது நிமித்தமாக எல்லாருமே பாடுபட்டு இருக்கிறாங்க. அது கிறிஸ்துவ நிமித்தம் நாம் படுற பாடல்ல. அந்த பாடுகள் எல்லாம் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம் நிமித்தம் அவர் பட்ட பாடுகள் அது. அவர் நம் நிமித்தம் அந்த பாடுகளை பட்டார் என்றால் ஏன் பட்டார்? நாம் படக்கூடாது என்கிறதுக்காக தான் அவர் பட்டார். நாம் அதை சுமக்க கூடாது என்பதற்காக அவர் சுமந்தார். நாம் அதிலே பாட அனுபவிக்க கூடாது என்பதற்காக தான் அவர் அதை சுமந்து தீர்த்தார். ஆகவே இங்கே கிறிஸ்துவோடு கூட அனுபவிக்கிற பாடுகளை குறித்து தான் சொல்லுகிறது, பற்றிய வேறு பாடுகளை பற்றி அல்ல. அதை குறித்து 2 காரணங்களுக்காக சொல்லுகிறார். ஆறுதலுக்காக, உறுதியை கொடுக்கும்படியாக சொல்லுகிறார். அதை குறித்து சொல்லும் போது கிறிஸ்தவ உபதேசத்தையே கொடுக்கிறார். பாடுகளை குறித்த உபதேசம் என்ன, நம்முடைய உபதேசம் என்ன, என்ன விசுவாசிக்கிறோம் நாம, கிறிஸ்துவ நிமித்தமாய் நாம் பாடுபடுகிறோம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட பாடுகள், அந்த பாடுகள் மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். போன வாரம் பார்த்தோம் இல்லையா, தவறான ரியாக்ஷன்ஸ், அந்த பாடுகளை குறித்த நம்முடைய தவறான எண்ணங்கள், தவறான அணுகுமுறை, இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். சரியான போதனை என்ன, பாடுகள் என்றால் என்ன, கிறிஸ்தவ பாடுகள் எப்படிப்பட்டது, அதை எப்படி அணுகுவது என்கிற சரியான அணுகுமுறையும் நாம் போன வாரத்தில் போதித்தோம். சரியான அணுகுமுறை என்ன? உலகத்தில் பல தத்துவங்கள் இருக்கிறது. பாடுபடுறியா, பல்ல கடிச்சு இருந்துக்கோ பேசாமன்றாங்க. ஸ்டாயிசிசம் என்கிற தத்துவம் அந்த காலத்தில் இருந்தது. இயேசுவின் காலத்தில் பல்ல கடிச்சுக்கோ, பொறுத்துக்கோ, எப்படியோ சகிச்சுக்கோ.
எப்படியோ இந்த உலகத்தில் இந்த பாட அனுபவிச்சு வேற வழி இல்லை, இப்படியே போய்க்கொன்று இப்படி பலவிதமா இந்த உலகத்தின் தத்துவங்கள் போதிக்கிறது. பலவிதமான மதங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறது. இந்த உலகத்தின் பாடுகளை குறித்து அதை எப்படி அணுக வேண்டும், அதை குறித்து எப்படி எண்ண வேண்டும் என்று அவர்கள் போதிக்கிறார்கள். கிறிஸ்தவ போதனை என்ன? வேத வசனத்தின் போதனை என்ன? கிறிஸ்துவ நிமித்தமாய் படுகிற பாடுகளை குறித்த போதனை என்ன? வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லுது. ரொம்ப பாசிட்டிவ் போதனை. நம்முடைய போதனை வந்து ரொம்ப முற்போக்கான போதனை, பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துக்கொண்டு சொல்லுகிற போதனை அல்ல. நம்முடைய போதனையை தான் இங்க 18ஆம் வசனத்துல கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய போதனை இது. நாம எப்படி எண்ணுகிறோம் என்றால், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இதுதான் கிறிஸ்டியன் அப்ரோச், இதுதான் கிறிஸ்தவனுடைய எண்ணம். அவன் எப்படி எண்ணுகிறான்? பாடுகளை குறித்து பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே சகிச்சுக்கிட்டு இருந்துகிறான் இல்ல, அது நெகட்டிவ். இவன் ரொம்ப பாசிட்டிவா எண்ணுகிறான் கிறிஸ்தவன். அவன் எப்படி எண்ணுகிறான் என்றால், இக்காலத்து பாடுகள், இங்கே நான் கிறிஸ்துவ நிமித்தமா அனுபவிக்கிற பாடுகள், இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த பாடுகள் இனி வரப்போகும் மகிமையோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது, அதன் வெளிச்சத்தில் நான் பார்க்கும் போது இவைகள் ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்ட மகிமைக்கு சொந்தக்காரன் நான். அவைகளோடு நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பாடுகள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு இல்ல, பாடுகளின் மத்தியில கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு சந்தோஷத்தினால் நிறைந்து சமாதானத்தினால் நிறைந்து அவன் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டாலும் சந்தோஷத்தை இழக்கல, சமாதானத்தை இழக்கல, அவன் ஜெயத்தை இழக்கல. அவனுக்கு தெரியும் இக்காலத்து பாடுகள் இனி வரப்போ மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல, அதோடு கம்பேர் பண்ண முடியாது, இது நத்திங். மகிமை அவ்வளவு பெருசு என்கிற ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் அவனுக்கு இருக்கிறது. ஒரு முற்போக்கான எண்ணத்தோடு இந்த உலகத்தின் பாடுகளை அவன் சந்திக்கிறான், அதை எதிர்கொள்ளுகிறான் என்பதை பார்த்தோம். அது எண்ணுகிறேன் என்கிற வார்த்தையை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போக மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். எண்ணுகிறேன் என்று சொல்றது ஆங்கில வேதாந்தத்தில் ஐ ரெக்கன் என்று வருகிறது. ஐ ரெக்கன், ஐ ரெக்கன் என்று சொன்னால், இந்த காலத்தில் ரெக்கன் சொல்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் வேற விதமா அர்த்தம் உண்டாயிடுச்சு. ரெக்கன் சொன்னா மை ஒப்பீனியன் என்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னுடைய கருத்து அது. ஐ ரெக்கன் சொன்னா என்னுடைய அபிப்பிராயம் அது அப்படிங்கிற விதத்துல மொழிபெயர்க்கிறார்கள். கிடையாது. அந்த காலத்துல எப்படி மொழிபெயர்த்தார்கள் என்பதை பார்க்க வேணும். ஏன்னா அந்த அர்த்தத்துல தான் அவர் சொல்லுகிறார். ஐ ரெக்கன் என்று சொல்லும் போது என்னுடைய அபிப்பிராயம் என்று சொல்லல அவர். நான் இதெல்லாம் ஆராய்ஞ்சு கிறிஸ்தவ சத்தியத்தை ஆராய்ந்து இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் சபையை குறித்தும் இன்றைக்கு இருக்கிற அந்த வாழ்க்கையை குறித்தும் என்னுடைய மீட்பை குறித்தும் எல்லாவற்றை குறித்தும் சத்தியங்களை எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து விட்டு ஒரு முடிவுக்கு நான் வந்து விட்டேன். ஐ ரெக்கன் என்று சொன்னால் he has arrived at a conclusion, ஒரு இன்டெலிஜென்ட் கன்க்ளூஷன். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்தவ சத்தியங்களை எல்லாம் நான் அலசி பார்த்து விட்டு ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன்னு சொல்லுகிறார். அந்த முடிவு என்ன? இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவருடைய அபிப்பிராயம் அல்ல அது. நான் ரொம்ப அலசி பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து சோதிச்சு பார்த்து எல்லா சத்தியத்தையும் வச்சு பார்த்து எல்லாத்தையும் வச்சு ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு அந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறேன். அதான் அந்த எண்ணுகிறேன் அர்த்தம். எல்லாத்தையும் பார்த்து விட்டு இந்த முடிவுக்கு நான் வந்து விட்டேன். என்ன முடிவு? இந்த முடிவு இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பாருங்க, கிறிஸ்தவ ஜீவியத்துல இந்த முடிவுக்கு வர்றதுன்றது பாருங்க ரொம்ப அவசியம். இதனால்தான் போதிக்கிறோம். நிறைய பேருக்கு எந்த முடிவுக்குமே வர்றதில்லை, அப்படியே போறது. என்ன முடிவுக்கு வந்தீங்க? என்ன முடிவுங்க? என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? ஏதோ ஆண்டு முடிவுக்கு வரணும். சத்தியங்களை அறிய வேண்டும். எல்லா சத்தியங்களை வைத்து அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நாம் சந்திக்கும் போராட்டங்களை குறித்து, நம்முடைய வாழ்க்கையின் பலவிதமான காரியங்களை குறித்து நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆகியால் தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுது. இது ரொம்ப முக்கியம். பாருங்க, இது ஜனங்க நினைக்கிறாங்க விசுவாசியானோன்னு. ரொம்ப ஆவிக்குரிய விசுவாசிகள்கிட்ட இதுதான் பிரச்சனை. புத்தியை கழட்டி ஷெல்ஃப்ல வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இதோட மறந்துடணும், வேண்டியதில்லை இனிமே. இது ஒண்ணுத்துக்கு உதவாத புத்தி போ அப்படின்னு சொல்லி கழட்டி கொண்டு போய் ஷெல்ஃப்ல. இது ஆண்டவர் தானே கொடுத்தாரு. ஆண்டவர் இதை வச்சு சிந்திக்க சொல்றாரு. இதை வச்சு he wants you to arrive at a conclusion. இதை வச்சு அலசி பார்க்க சொல்றார். இதை வச்சு வேத வசனத்தை எண்ணி பார்க்க சொல்றார். இதை வச்சு சில கன்க்ளூஷன், சில முடிவுகளுக்கு நீங்கள் வர வேண்டும். சில ஸ்திரமான முடிவுகளுக்கு நீங்கள் வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை குறித்து, இந்த வாழ்க்கை போராட்டங்களை குறித்து சில ஸ்திரமான முடிவுகளுக்கு வர வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சம்.
ஆகையால் தான் போதிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இங்க நாம் வர்றது வார வாரம் வந்து சத்தியத்தை கேட்டுட்டு குழம்பி போகிறதுக்கு அல்ல. சத்தியத்தை கேட்டுவிட்டு எல்லாவற்றையும் அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து சில நிச்சயமான முடிவுகளுக்கு நாம் வர வேண்டும். அந்த முடிவுக்கு வந்துட்டு அந்த ஆள் அசைக்கவே முடியாது. பாருங்க, எனக்கும் அப்படிதான் இருந்தேன், நானும் அப்படிதான் இருந்தேன் ரொம்ப நாளா. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? இது கண்ணுக்கு தெரியாது, காது கேட்காது, இது நம்ம புத்தி கெட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பாருங்க, வளரும் போதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்து கோயிலுக்கு போய் எல்லாம் பண்ணேன், கையை தட்டினேன், பாட்டை பாடினேன், மியூசிக்கை வாசித்தேன், சிறந்த பிரசங்கம்லாம் கேட்டேன். நான் நினைச்சேன் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியாது, எல்லாம் விட்டுற வேண்டியதான். இதோ அப்படி போயிட்டா அலையில அடிச்சுட்டு போற மாதிரி அப்படியே கூடயே போக வேண்டியதான். அவங்க இப்படி கை காமிச்சா அப்படியே போயிட்டே இருக்க. போய் கடைசியில பம்பா போச்சு. இவங்க கை காய்ச்ச பக்கம்லாம் போய் சத்தியத்தை தெரியாம குழப்பத்துல தான் போய் முடிஞ்சது. நான் உட்கார்ந்தேன், படிக்க ஆரம்பிச்சேன், அலசி ஆராய ஆரம்பித்தேன், சில காரியங்களை சத்தியத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். இவைகளை புரிந்து கொண்டு சில நிச்சயமான முடிவுகளுக்கு வர ஆரம்பித்தேன். அந்த நிச்சயமான முடிவுகள் மிகவும் உதவுகிறது வாழ்க்கையில. நம்முடைய ஆறுதலும் நமக்கு நிச்சயம் எங்கிருந்து வரும்? பிரச்சனையின் நேரத்தில் நமக்கு ஆறுதல் எங்கிருந்து வரும்? சத்திய வசனத்திலிருந்து தான் வருங்க. சத்திய வசனத்தை கொண்டு நாம் எடுக்கிற முடிவுகள் அதுல இருந்து தான் வரணும். ஆகிய சத்தியத்தை ஆழமாய் கவனிப்பது ரொம்ப அவசியம். சில சொல்றாங்க, என்னங்க இவ்வளவுதான் பேசுறாரு அவரு, இவ்வளவு ஆழமா பேசணுமா, எதுக்கு இதெல்லாம் இவ்வளவு ஆராயணுமா, இந்த வசனத்தை போட்டு இவ்வளவு விளக்கணுமா? அதுதானே முக்கியம், வேற எது முக்கியமே கிடையாது. இதுலதான் விஷயமே இருக்குது. எல்லாத்தையும் கர்த்தர் இதுல வச்சிருக்க. டாக்டர் மருந்து கொடுத்தா இதை போடணுமா வாயில, இதை முழுங்கணுமா, இதுல என்ன இருக்க போகுது, இத்தினோண்டா இருக்க, இது இப்படி இருக்க அப்படின்னு கேட்டா எப்படி? அவர் மருந்து கொடுத்தா அதுல அர்த்தம் இருக்குது, அது உள்ள என்னமோ இருக்குது, இந்த வியாதியை சுகமாக்கக்கூடிய வல்லமை அதுல இருக்குது. அது போலதான் சத்திய வசனம், இதுக்குள்ள ஆண்டவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். இந்த விலையேற பெற்ற வாக்கு தத்தங்கள் வாயிலாக கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். ஆகையால் இதை கவனிப்பது ரொம்ப அவசியம் நமக்கு. இங்க ஆகையால் இந்த கிறிஸ்தவ பாடுகளை குறித்து, கிறிஸ்தவ விசுவாசியினுடைய பாடுகளை குறித்து சரியான போதனை இங்க கொடுக்கிறார். சரியான போதனை என்ன? இக்காலத்து பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ரொம்ப பாசிட்டிவ் அவுட்லுக் சொல்றாரு. பாடுபடுறவனை பார்த்து சொல்றாரு, சிங்கங்களுக்கு இரையாக்கப்படுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், கொல்லப்படுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்தவ விசுவாசத்தினும் வேலை இழக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்தவ விசுவாசத்தினும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்படுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், குடும்பங்களில் துன்புறுத்தப்படுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். என்ன ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் பாருங்க. அந்த விசுவாசி கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இனி நான் பெற போறது வந்து அவ்வளவு பெரிய மகிமை, அந்த மகிமையை பெறதுக்கு எவ்வளவு பாடுவேன்னா பாட நான் தயார், இதை நான் விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லவே இல்லை. கிறிஸ்துவுக்காக மரிப்பேன ஒழிய சாவேன ஒழிய இதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இந்த விசுவாசத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இதை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், என்ன வந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த விசுவாசி சொல்வான். அதைத்தான் இங்கே கொண்டு வருகிறார். கிறிஸ்தவ பாடுகளினுடைய அதை குறித்த போதனைகள். ஒரு விசுவாசி பாடுகளின் மத்தியில் இருக்கும்போது, ரோமாபுரியில அவள் பாடுபட்டது போல மிகுந்த பாடுகளின் மத்தியில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிங்கத்துக்கு கொண்டு போய் இரையா விடுறான். எல்லாம் உட்காந்து ஸ்டேடியத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்து கை தட்டுறாங்க. ஒரு சிங்கம் வந்து ஒரு ஊழியக்காரனையோ ஒரு விசுவாசியை சாப்பிடுறத பார்த்து மிருகத்தனமான செயல், அநியாயம், அக்கிரமம். அதன் மத்தியில ஒரு விசுவாசி இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லிக் கொண்டு எப்படி இருக்க முடியும்? எப்படி அவனால் அப்படி சொல்ல முடியும்? எப்படி அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை அவன் வைத்திருக்க முடியும்? எப்படி அப்படி அவன் எண்ண முடியும்? எப்படி அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவன் வாழ முடியும்? இதெல்லாம் பாடெல்லாம் பட்டுக்கிட்டு இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எப்படி அவன் சொல்ல முடியும்? அதுதான் இங்க விளக்குகிறார். முதல்ல சொல்லிட்டார் கன்க்ளூஷன். அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார், என்ன முடிவுக்கு வந்துட்டார்னு சொல்லுகிறார் 18ஆம் வசனத்துல. அதுக்கப்புறம் 18ஆம் வசனத்துல இருந்து விளக்க ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவருடைய ஆர்குமெண்ட்டை வைக்கிறார். படிப்படியாக எதுனாலே இந்த முடிவுக்கு வந்தேன், இந்த முடிவுக்கு என்னை வர வைத்தது என்ன, எந்த சத்தியங்களை ஆராய்ந்தேன், எப்படி நான் சிந்திச்சேன், எதுக்கு இந்த முடிவுக்கு வந்தேன் என்பதை அதுக்கப்புறம் சொல்லுகிறார். எதுக்கு இந்த முடிவுக்கு வந்தேன் என்று சொல்லுகிறது தான் நான் இப்போ படிக்க போகிறோம். ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு பாடுகள் மத்தியிலே இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்க முடியும்? இந்த வசனத்தின் சொன்னபடி அவன் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். எப்படி சொல்லிக் கொண்டிருக்க முடியுமானால், முதலாவது இங்க என்ன விளங்குகிறது என்றால், ஒரு கிறிஸ்தவ விசுவாசி சத்தியத்தை அவன் அறிந்திருப்பான் என்றால் அவனுக்கு ஒரு காரியம் புரிகிறது, முக்கியமான ஒரு காரியம். அது என்னவென்றால், he understands or has a correct view of time and of his life in this world.
சரியா சொல்லுகிறேன் கவனிங்க. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, சத்தியத்தை அறிந்திருக்கிற விசுவாசி, இந்த கால அளவை குறித்தும் இந்த தற்கால உலகம் எப்படிப்பட்டது, இது எவ்வளவு நாளைக்கு, இது எப்ப முடிய போகுது, இதுக்கப்புறம் என்ன இருக்கிறது, இதுல என்னுடைய வாழ்க்கை எப்படி, இதுல நான் எப்படி வாழ வேண்டும், இந்த தற்கால உலகம் எப்படிப்பட்டது என்பதை குறித்த அறிவு அவனுக்கு இருக்கிறது. இந்த காலத்தை குறித்த அறிவு அவனுக்கு இருக்கிறது. பிரசன்ட் டைம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க இந்த வசனத்துல. இக்காலத்து பாடுகள், அந்த இக்காலம் என்று சொல்லுகிறார், அந்த காலத்தை குறித்த ஒரு அறிவு அந்த விசுவாசிக்கு இருக்கிறது. அது என்ன பாருங்க, அவனுக்கு தெரியுது இக்காலம்னு ஒண்ணு இருக்குது, இனி வரப்போகும் காலம் ஒன்று இருக்கிறது. விசுவாசியா இல்லாதவனுக்கு அதான் பிரச்சனை. அவன் நினைச்சிட்டு இருக்கான், அநேகம் பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இக்காலம் ஒண்ணுதான் அவனுக்கு இருக்குது, இது முடிஞ்சதா எக்காலமும் கிடையாது, முடிஞ்சு போச்சு கதை. இக்காலம்னு ஒரு காலம் தான் இருக்குதுன்னு அவன் கணக்கு போட்டு வச்சிருக்கான். அவன் நினைக்கிறான் இந்த உலகத்துல வந்தோம், ஏதோ பிறந்தோம், என்னமோ செய்தோம், வாழ்ந்தோம், நம்ம போனா எல்லாம் முடிஞ்சு போச்சு, மண்ணோட மண்ணா போய் விடுகிறோம். இதுதான் அவனுடைய தத்துவம், தேவனற்றவனுடைய தத்துவம். சில மதங்களிலே பல விதமான பிற்பாடு உள்ள வாழ்க்கையை குறித்து, வாழ்வை குறித்து, வரப்போகும் காலத்தை குறித்து, நித்தியத்தை குறித்து பல விதமான தவறான போதனைகள் போதிக்கிறார்கள். ஆகையால மக்கள் மத்தியில அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்குது. மதங்களில் இருக்கிறவர்களிடத்துல தவறான போதனைகள் இருக்கிறது, பிற்காலத்தை குறித்து சரியான தெளிவு கிடையாது. மதத்துல இல்லாதவன்ட்ட, தேவனை விசுவாசியாதவன் இடத்துல இக்காலம் மட்டும்தான் இருக்குது, இதுக்கு பிறகு ஒரு காலம் கிடையாது என்றவன் சொல்லி விடுகிறான். அவனுக்கு அதை குறித்த ஒரு அறிவு கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிக்கோ இக்காலம்னா என்னன்னு அவனுக்கு தெரியுது. இது எப்படிப்பட்ட காலம், இது எவ்வளவு நாளைக்கு, இது எப்ப முடிய போகுது, இன்னொரு காலம் எப்ப ஆரம்பிக்க போறது என்பது அவனுக்கு தெளிவாக தெரிகிறது. இனி வரப்போகும் காலம் என்றால் என்ன என்றும் அவன் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த இக்காலம் என்று சொல்லுகிறதை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். பாருங்க, ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்தவன் இந்த இக்காலத்தை பார்க்கிற விதத்திற்கும், கிறிஸ்தவன் அல்லாதவன், தேவன் அற்றவன் இந்த இக்காலத்தை, அதில் உள்ள வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவன் என்ன சொல்லுகிறான், எனக்கு இந்த கடிகாரம் காமிக்கிற காலம் தான் தெரியும், கேலண்டர்ல பாக்குற காலம் தான் தெரியும், அதுக்கு மேல ஒரு காலம் தெரியாது, இக்காலம் மட்டும்தான் எனக்கு தெரியும். நாம என்ன சொல்றோம், இனி வரும் ஒரு காலம் இருக்கிறது, இனி வரப்போகிற ஒரு உலகம் இருக்கிறது. இப்பொழுது இந்த உலகத்திலே காண்கிற இந்த காரியங்கள் எல்லாம் போய் இனி வரப்போகும் காலத்திலே வித்தியாசமான காரியங்கள் அடங்கி இருக்கும் வேறொரு உலகத்துல நான் வாழப்போகிறேன் என்கிற காரியத்தை விசுவாசி நிச்சயமாக அறிந்து வைத்திருக்கிறான். ஆகையால் தான் பாருங்க, விசுவாசிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உள்ளத்துல இருக்கு. அவனுக்கு தெரியும் இந்த ஒரு காலம் தான் கிடையாது, இந்த காலம் சீக்கிரம் முடிய போகுது. இந்த வாழ்க்கை ஒரு ஒரு புல் விளையிறது போல உழைஞ்சு அப்புறம் முடிஞ்சு போயிடுது. இந்த வாழ்க்கை குறுகிய கால ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒரு வேப்பர் போல. யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபு நிருபத்திலே, இது ஒரு சுவாச காற்றை போல ஊதுனா போயிடுது, அவ்வளவுதான். அவ்வளவு ஷார்ட் என்றார், அவ்வளவு குறுகிய ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவனுடைய எண்ணம் இதுதான். அவனுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை, இதனுடைய பாடுகள், இங்க நாம் அனுபவிக்கிற காரியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் காலம்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், 17-18 வசனத்துல, the light affliction which is but for a moment, நாம் அனுபவிக்கும் இந்த உபத்திரவம், லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்குகிறது என்று சொல்லுகிறார். அவருடைய எண்ணம் பாருங்க, அங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, போராடலாம், ஜெயில போடுறாங்க, கையும் காலையும் கட்டி வச்சிடறாங்க, கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க, குற்றஞ்சாட்டுறாங்க, கொன்னு போடுவேன் என்று சொல்லுகிறார்கள். அவர் சொல்றாரு, நான் அனுபவிக்கிற இக்காலத்து உபத்திரவங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறது என்று சொல்றார். ரொம்ப குயிக்கா போயிட போகுது. இது இந்த உலகம் ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்குதுங்க. இந்த இக்காலம் என்கிறது ஒரு குறுகிய காலம். இந்த குறுகிய காலமாகி இக்காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த கண்ணோட்டத்தை மறந்து விடவே கூடாது என்று சொல்லி அப்படி விசுவாசிக்கிறான். அப்போஸ்தலர்களுக்கும் அவரை போல ஊழியக்காரர்களுக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் பாடுபடுகிறவர்களுக்கும் பாடுகளின் மத்தியிலும் பெரிய ஆறுதல். அவருடைய பெரிய ஆறுதல் என்ன, அதி சீக்கிரத்தில் நீங்க போகிற உபத்திரவம். அவங்களுக்குள்ள உள்ள எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? அவிசுவாசியின் இடத்துல இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு. அவிசுவாசிக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது. அவிசுவாசி, ஐயோ இதெல்லாம் முடிஞ்சு எனக்கு அடுத்த ஒரு வாழ்வு இருக்குது, அதுல நான் என்னுடைய பலனை பெறப்போகிறேன், என்னுடைய கிரீடத்தை பெறப்போகிறேன், என்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் எனக்கு கொடுக்கப்பட போகிறது, ரிவார்ட்ஸ் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது, நித்திய ஜீவனை நான் உடையவனாய் இருந்து நித்திய காலமாய் தேவனோடு வாழ போறேன் என்ற அப்படிப்பட்ட எண்ணம் அவனுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஆறுதல் அவன் அடைய முடியாது.
விசுவாசி ஒருவன் மட்டும்தான் அப்படி எண்ண முடியும். அவன் எப்படி எண்ண முடியும்? பாடுகளின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, கொல்லப்படும் போது, அடிக்கப்படும் போதும், இந்த உலகத்துல கிறிஸ்துவ நிமித்தமா பாடுபடும் போதும் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல். என்ன இதெல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கிற உபத்திரவம். யாராவது போய் ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா, எவ்வளவு பாடு, அவன் சொல்லுவான் இதெல்லாம் என்ன கொஞ்ச நாள் வாழ்க்கை, இதெல்லாம் இது கொஞ்ச நாள் இருக்குது இந்த உலகத்துல. நம்ம நீடிய வாழ்வுன்னு சொல்றோம். நீடிய வாழ்வு கூட எவ்வளவு நாள்? 70-80 வருஷம்னா பூர்ண ஆயுசுன்றாங்க. சரி 100 வருஷமே இருக்கட்டும், 120 வருஷமே இருக்கட்டும், மோசேக்கு இருந்தது போல. எப்படி இருந்தாலும் எவ்வளவு நீடிய வாழ்வு வாழ்ந்தாலும் அது ரொம்ப ஷார்ட் தான். எப்படி ஷார்ட்னு சொல்றோம்? எப்படி குறுகிய வாழ்க்கைன்னு சொல்றோம்? நித்தியத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த வாழ்க்கை ஒரு குறுகிய ஸ்பேன், ஒரு குறுகிய காலம் இந்த வாழ்க்கை. இந்த ஒரு கண்ணோட்டம் விசுவாசிக்கு எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகியால் தான் அவன் ஆறுதல் அடையலாம். இந்த ஆறுதலை அவிசுவாசி பெறுகிறதே கிடையாது. அந்த நம்பிக்கை அவனுக்கு கிடையாது. அதை குறித்து எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே அவிசுவாசியின் நிலையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே விளக்குகிறார். பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறார், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் சில நேரத்தில் அப்படியே வாசிக்கிட்டே போயிடுறோம். நல்லா கவனிக்கணும். முன்ன எப்படி இருந்தோம்னு சொல்றாரு. அக்காலத்துல கிறிஸ்துவுக்கு முன்னால, அதாவது கிறிஸ்து வண்டையில நாம் வர்றதுக்கு முன்னால, ரட்சிப்பை பெறுவதற்கு முன்னால அவரிடத்துல சேராதவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாதவர்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வந்திருக்குது, வித்அவுட் ஹோப். வித்அவுட் ஹோப். சுவிசேஷ பிரசங்கம் பண்ணும்போது நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறது உண்டு. வித்அவுட் ஹோப். உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை வர்ணிக்க, ஒரு லைன்ல வர்ணிக்க வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கை இதுதான், வித்அவுட் ஹோப். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், வித்அவுட் ஹோப். அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது, அவனுக்கு எதிர்பார்க்க ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தின் பாடுகளை அனுபவிக்கிறான், அவன் பல விதமான கஷ்டங்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனால் அவனுக்கு நல்ல காலம் பிறக்கும் என்கிற நம்பிக்கையே கிடையவே கிடையாது. இக்காலத்து பாடுகள் அவனுக்கு நிறைஞ்சே கிடக்குது. ஆனால் அதன் மத்தியில் ஒரு நம்பிக்கை அவனுக்கு கிடையாது. அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுமே இல்லை. நம்பிக்கை அற்றவர்கள், தேவன் அற்றவர்கள், நம்பிக்கை அற்றவர்கள். அதான் உலகத்தில் இருக்கிற அந்த நிலை. நம்பிக்கை அற்றவர்களா இருக்கிறார்கள். பாருங்க, கிறிஸ்தவ உபதேசம் என்ன? கிறிஸ்தவ உபதேசத்தில் ஒரு மெயின் ஃபீச்சர், முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் அது நம்பிக்கையை ஊட்டுகிறது. நாம் நம்பிக்கை அற்றவர்கள் அல்ல. நம்ம ஒருபோதும் நம்பிக்கை அற்றவர்கள் சொல்ல முடியாது. ரோமாபுரியில அங்க சிங்கத்துக்கு இரையான கிறிஸ்தவர்ல போய் கேட்டு நம்பிக்கை இருக்குதுன்னு கேட்டா அவன் சொல்லுவான், அடே அப்பா எனக்கு பரலோகத்தின் நம்பிக்கை இருக்குது. இவன் என்னத்தை பண்ணா எனக்கு என்ன, தலையை வெட்டுனா கூட எனக்கு என்ன, எனக்கு பரம நம்பிக்கை இருக்கிறது, பரலோகத்தின் நம்பிக்கை இருக்கிறது. அவன் எதிர்பார்க்கிறான் ஒன்றை, ரொம்ப முற்போக்கானவனா இருக்கிறான். அவன் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறான். அது என்ன? அந்த நம்பிக்கை. அது கிறிஸ்துவின் மூலமாக தான் வருகிறது. இந்த இக்காலம் என்கிற காரியத்தை நன்றாக நாம் பார்க்க வேண்டும். இக்காலம் என்று சொல்லும் போது ஏதோ தற்சமயம் என்று அர்த்தம் அல்ல, for the time being என்ற அர்த்தம் அல்ல. இக்காலம் என்று சொல்லும் போது ஒரு கால அளவை குறிக்கிறது. It refers to the present age, the present existence, the present period in which we live in. நாம் இருக்கும் இந்த கால அளவை குறிக்கிறது. எந்த கால அளவை? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆரம்பித்து அவருடைய 2ஆம் வருகை மட்டும் இருக்கிற அந்த கால அளவை இக்காலம்னா அதை தான் குறிக்கிறது. இந்த இக்காலம் எப்ப முடிய போகுதான்? 2ஆம் வருகை வரும்போது, கிறிஸ்து திரும்ப வரும்போது இக்காலம் முடிந்து இனி வரும் காலம் ஆரம்பிக்க போகிறது. இந்த இக்காலம் என்று சொல்லும் போது என்னத்தை சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இக்காலம் என்று சொல்லும் போது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவருடைய வருகைக்கு முன்னாலே, இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற இந்த காலத்தை தான் இக்காலம் என்று சொல்லி இங்கே வேதம் போதிக்கிறது. இந்த இக்காலம் இயேசு வரும்போது முடிந்து இனி வரும் காலம் என்று சொல்லி இருக்குது. அந்த காலம் அப்பொழுது ஆரம்பிக்கும், இனி வரும் காலம். இந்த இக்காலத்தின் பாடுகள் எதோட முடிய போது? சிலர் சொல்றாங்க ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பாடுகள், நான் செத்தெல்லாம் பாடுகளை முடிஞ்சு போச்சு. கிடையாது. நம்முடைய மரணத்தின் வரைக்கும் என்றல்ல, இக்காலம்னா அது ஒரு பீரியட். கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இப்படி கிறிஸ்துவ நிமித்தமாக பாடுபடுகிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். கிறிஸ்துவ நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். கிறிஸ்துவ நிமித்தமாக அடிக்கப்படுகிறவர்கள், நொறுக்கப்படுகிறவர்கள் இருப்பார்கள். அது இக்காலம். கிறிஸ்து வரும் வரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கும். இப்படிதான் இருக்கும் உலகம்.
ஆனால் கிறிஸ்து வரும்போது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகிறார். நாம் மகிமைப்படுத்தப்படுவோம், மகிமைக்குள்ளாக பிரவேசிப்போம். பாடுபடுகிற நாம் மகிமைப்படுவோம், அவருடனே கூட பாடுபடுகிற நாம் மகிமையிலும் நாம் பிரவேசிப்போம். அதுதான் பெரிய வித்தியாசம் இந்த இக்காலத்துக்கும் அக்காலத்துக்கும், வரப்போற காலத்துக்கும். இக்காலத்திலே அவர் நிமித்தமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் திரும்பி வரும்போது மகிமையின் ராஜாவாக வரப்போகிறார். இரண்டாம் வருகையிலே மகிமை பெற்றவராக வரப்போகிறார். அவருடைய மகிமையில பங்குள்ளவர்களாக நாம் மாறப்போகிறோம். அதுதான் இனி வரும் காலம். அதைத்தான் இப்படி இவர் சொல்லுகிறார், இனி வரும் காலம். அதை ரோமர்ல சொல்லும் போது நாம் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை என்று சொல்லுகிறார். The glory that shall be revealed in us. இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமை. பாருங்க, இந்த இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை எப்போ வெளிப்பட போகுது? கிறிஸ்துவின் வருகையிலே வெளிப்பட போகிறது. அதற்காக தான் நாம் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து வரும்போது நாம் மகிமைப்பட போகிறோம். கிறிஸ்து வரும்போது இந்த மகிமை வெளிப்பட போகிறது. இந்த மகிமை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் வருகையிலே அந்த மகிமையின் காலம் ஆரம்பிக்கிறது. பாருங்க, இதை குறித்து வேத வசனம் பல இடங்களில் போதிக்கிறது. இந்த இரண்டாம் வருகையை குறித்து வேத வசனம் முழுவதும், பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி, இந்த இரண்டாம் வருகை குறித்து அதிகமாக போதிக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இந்த வசனத்தில் தான் முதல் முறையாக இந்த இரண்டாம் வருகை குறித்த ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு மேற்கோள் காட்டுதல் இங்கே நடக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தான் இந்த இரண்டாம் வருகை குறித்த உபதேசம் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே லேசா அங்கே அவர் அதை சொல்லுகிறார், ஆனால் நேரடியாக சொல்லவில்லை. அங்கே என்ன சொல்லுகிறார்? 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். தேவ மகிமை அடைய போகிறோம் என்று சொல்லுகிறார். ஆனா இவ்வளவு நேரடியா சொல்லவில்லை. இங்க 18ஆம் வசனத்திலே, 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே திட்டவட்டமாக சொல்லுகிறார், இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமை. திட்டவட்டமாக நாம் மகிமைப்படுத்தப்படக்கூடிய அந்த நாளை குறித்து அவர் ரொம்ப பிளைனா திட்டவட்டமாக இங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாம் வருகை இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுலதான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது இந்த இக்காலம் என்கிற இந்த காலம் முடிய போகிறது. கிறிஸ்துவினிடத்தில் நாம் படுகிற பாடுகள் முடியப்பட போகிறது. நம்மை மகிமைப்படுத்த போகிறார். நம்மை துன்புறுத்துகிறவர்கள், நமக்கு எதிராக கிரியை செய்கிறவர்கள், நம்மை கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகளுக்கு உட்படுத்துகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறோம். இந்த வேத வசனத்துல பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம், இது போதிக்கப்படுகிறது. ஆகியால் பல வசனங்களை நான் வாசிக்க வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்போம். இயேசு இதை போதிக்கிறார். மத்தேயு 19, 27, 28 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். 19, 27, 28 நிறைய வசனம் சொல்ல போறேன், நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சில வசனங்களை வாசிக்காமல் சொல்லி விடுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டாம் வருகை நாம் எப்படி மகிமைப்படுத்த போகிறோம், மகிமைக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். இக்காலம் எப்படி முடிய போகிறது, இனி வரும் காலம், நாம் மகிமைப்படும் காலம் எப்படி ஆரம்பமாக போகிறது என்பது வேத வசனம் முழுவதும் நமக்கு அறிவிக்கப்படுகிற காரியம். வாசிப்போம். 19, 27, 28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினாலே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். பேதுரு சொல்லுகிறான், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்றான் பாருங்க, அநேகருக்கு அந்த காலத்தில் சபையில வீடு போச்சு. இவருடைய விசுவாசத்தின் மூலமாக இவர்கள் குடியிருந்த வீடு பிடுங்கப்பட்டது, துரத்தப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள், சொத்துக்களை இழந்தார்கள். அப்பேற்பட்ட மக்கள் புதிய ஏற்பாட்டு சபையில ஏராளம் கிறிஸ்துவ நிமித்தமாய் துன்பப்பட்டு அவர்கள் அப்படி இழந்தார்கள். என்ன சொல்லுகிறார் இயேசு? இனி வரப்போக மகிமையை நினைத்து பார். அங்க என்ன பண்ண போகிற நீ? மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல வீற்றிருந்து நீங்களும் என்னோட கூட வீற்றிருப்பீங்கன்னு சொல்றாரு. இஸ்ரவேல் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக ராஜாக்களை போல இருப்பீர்கள். இப்ப போன சொத்தை பற்றி கவலைப்படாத, இப்ப உன்னிடத்துல இருந்து எடுக்கப்பட்ட இந்த காரியங்களை பற்றி கவலைப்பட, இப்ப படுகிற துன்பத்தை பற்றி கவலைப்படாத, வரப்போகிற மகிமையை எண்ணிப்பார் என்று சொல்லுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம் 2 அதிகாரமும் இதை பற்றி இன்னும் விவரமாய் போதிக்கிறது.
மார்க் 13ஆம் அதிகாரம், இதெல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு வாசிக்கலாம் பின்னால. மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம், இவைகள் எல்லாம் நமக்கு இந்த காரியங்களை திட்டவட்டமாக விவரமாக போதிக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். 1ஆம் வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நான் போறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், திரும்ப வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்துக் கொள்ள போகிறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீர்கள். இனி வரும் மகிமை, இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிறோம் மகிமை என்று சொல்லுகிறாரே 18ஆம் வசனத்தில் 8ஆம் அதிகாரத்தில், ரோமர் 8:18, அதுதான் இது. எப்போது நடக்க போகிறது? அந்த மகிமையை குறித்து அவர் பேசுகிறார். இனி வரப்போகும் மகிமை, இனி வெளிப்பட போகும் மகிமை குறித்து சொல்லுகிறார். இங்கே இயேசு மட்டும் இதை சொல்லவில்லை, மற்ற இடங்களிலும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே இதை வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:11. துரிதமாய் நான் வாசித்துக் கொண்டு போகிறேன், எழுதிக்கங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. 1:11, கலிலேயர் ஆகிய மனுஷரே, இது எப்ப நடக்குதுன்னா, இயேசு பரமேறுகிறார். இவருடைய கண்களுக்கு முன்பாக சீஷர்கள் அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, வாயை பிளந்து இவர் மேல போறத அப்படியே பார்த்துட்டு இருந்தா. அப்படியே நின்னுட்டான். என்னடா போயிட்டாரே, என்ன ஆக போகுது இனிமேன்னு அப்படியே மலைச்சு போய் நிற்கிறார்கள். கலிலேயராகிய, அப்ப சொல்றார் ஒரு தேவதூதர் அங்கே காட்சி அளித்து அங்கே எப்படி சொல்லுகிறார், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இப்ப போனாரு, அப்படியே வர போறாருன்ற. இயேசுநாதர் மட்டும் அதை சொல்லல, வரும், நான் வரும்போது என்னோட நீங்க ராஜாக்களை போல ஆளுவீர்கள் அப்படின்னு அவர் மட்டும் சொல்லிட்டு விட்டுறல. சிலர் நிறைய பேர் இதை விசுவாசிக்கிறது இல்லை. பாருங்க, இனி வரப்போகும் மகிமை என்ன, அவங்களுக்கு அது மேல நம்பிக்கை கிடையாது. சொல்ல அதெல்லாம் இதுல கிறிஸ்தவங்க பை இந்த ஸ்கை, வானத்தில் என்னமோ இருக்குது, அங்க இருந்து என்னமோ வரப்போகுது, நல்லது ஏதோ நடக்க போகுதுன்னு அப்படி போதிக்கிறாங்க. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேத வசனம் தெளிவாக தொடர்ந்து போதிக்கிறது. அதனாலதான் அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறேன். இது பை இந்த ஸ்கை இல்ல. எல்லா போதகர்களை காட்டிலும் தலை சிறந்த போதகர் தேவகுமாரனை இதை போதித்தார். அதுக்கு பின் வந்தவர், அவருடைய சீஷர்கள் எல்லாரும் அதை விசுவாசித்து நம்பினார்கள். அவர் சிலர் போனார் இல்ல, இதே மாதிரி திரும்பி வருவார். அப்பொழுது இந்த காலம் முடிஞ்சு அந்த காலம் ஆரம்பிக்க போகிறது. இக்காலத்து பாடுகள் அப்ப முடிவடைந்து இனி வரும் மகிமையை நீங்கள் பெறுவீர்கள் என்று அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 3:19, ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். பாருங்க, அங்கே இங்கே பேதுரு பிரசங்கிக்கிறார். மனம் திரும்புகள் என்று பிரசங்கிக்கும் போது சொல்லுகிறார், இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் அந்த காலத்தை குறித்து சொல்கிறார். வரப்போகிற காலத்தை குறித்து, இந்த காலத்தை குறித்து 21ஆம் வசனம் சொல்றது, உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்க அவர் எவ்வளவு நாள் இருக்க போறாராம்? தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் இருக்க போகிறார். இந்த இக்காலத்தை குறித்தும் இனி வரும் காலத்தை, அந்த காலத்தை குறித்தும் தீர்க்கதரிசிகள் உரைத்திருக்கிறார்களாம். எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லி முடிச்சாச்சு. அதெல்லாம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் அவர் அங்க இருக்க போகிறார். அது நிறைவேறின உடனே இங்க வரப்போகிறார் என்று அவர் இப்படியாக சொல்லுகிறார். பவுலின் உபதேசங்களிலே நாம் இதை அதிகமாய் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பவுல் இதை தெளிவாக போதிக்கிறார். இனி வரப்போகும் மகிமை, இயேசு வரப்போகிறார், இக்காலத்து துன்பங்கள் முடிய போகிறது என்பதை குறித்து திட்டவட்டமாய் போதிக்கிறார். 7ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 1:7, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். பாருங்க, இவரெல்லாம் ஒரு முட்டாள் இல்ல, இவர் பெரிய மனுஷன், தேவனுடைய மனுஷன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவதாசன், பெரிய அற்புதமான அனுபவங்களை உடையவர். இவர் ஒன்றை விசுவாசிக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே இப்படி சொல்லுகிறார். 26ஆம் வசனத்திலே ராபோஜனத்தை குறித்து
கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பதை குறித்து அவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாம பந்தியில பங்கு கொள்ளும் போதெல்லாம் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறோம், கர்த்தர் வரப்போகிறார், கிறிஸ்து வரப்போகிறார், இக்காலத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. துன்பப்படுகிறவர்கள் பந்தியில பங்கெடுக்கும் போதெல்லாம் ஒரு நினைவாக இருக்கிறது, எனக்காக அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார், பரமேறினார், அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டு எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே ஒருவேளை நான் துன்புறுத்தப்படலாம், இங்கே பலவிதமான பாடுகளை கிறிஸ்துவ நிமித்தமாக நான் அனுபவிக்கலாம், ஆனால் இது லேசாக அதி சீக்கிரத்தில் நீங்குகிற உபத்திரவம். இந்த வாழ்க்கை சீக்கிரமாய் முடிய போகிறது. அடுத்த இனி வரும் காலம், இனி வரும் மகிமை என்னிடத்தில் வெளிப்பட போகிறது என்கிற நம்பிக்கையை அந்த திருவிருந்து, அந்த பந்தி நமக்கு உண்டாக்குகிறது. அந்த பந்தியில பங்கெடுக்கும் போதெல்லாம் அவர் வரும் வரைக்கும் இதை நான் அனுசரிக்க போகிறேன், சீக்கிரம் வரப்போகிறார், அவர் வரும் வரைக்கும் இதில் நான் பங்கு கொள்ள போகிறேன், அவர் வரும்போது எனக்கு மகிமை காத்துக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ளே உண்டாகிறது. பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52வது வசனம். 15:52. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க போதிக்கிறார். இதெல்லாம் முட்டாள்தனம் இல்ல, இதெல்லாம் 2வது செகண்ட் கம்மிங், பை இன் தி ஸ்கை, இதெல்லாம் வந்து அவர்கள் தான் முட்டாள்தனமாய் பேசுகிறார்கள். வேத வசனம் தெளிவாய் இதை போதிக்கிறது. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பெரிய பரம நம்பிக்கை நமக்கு போதிக்கப்படுகிறது. அது வருகிறது அந்த காலம் என்கிறது நிச்சயமாக நமக்கு போதிக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். மாரநாத்தா, அதான் அந்த மாரநாத்தான்கிற வார்த்தை தான் அப்படி கர்த்தர் வருகிறார் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் பல பாடுகளை பட்டுக் கொண்டிருந்தார்கள். சொன்னேன் இல்லையா, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கொல்லப்பட்டு, சொத்துக்கள்லாம் பிடுங்கப்பட்டு, வேலை போய் பலவிதமான கஷ்டம் கிறிஸ்துவின் நிமித்தமாக. கிறிஸ்துவ ஆண்டவர்னு சொல்லாம இருந்தா எல்லாம் கிடைக்கும், இவர் ஆண்டவர்னு சொன்னா ஒண்ணும் கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு காலமா இருந்தது. அப்பேற்பட்ட காலத்துல அவர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் கிரீட் பண்ணாங்களாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்லல, அப்ப எப்படி சொன்னாங்க, கர்த்தர் வருகிறார். போயிட்டு இருக்கிறாங்க, எதிர்க்க ஒருத்தர் அவர் பாடுபட்டு இருக்கிறார் பாவம், கிறிஸ்துவ நிமித்தமாக. என்ன ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை ஊட்டுகிறார்கள். என்ன சொல்றாங்க, கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், கர்த்தர் ஒருத்தர் கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி வாழ்த்திக் கொள்ளுகிறார்கள். பெரிய நம்பிக்கை உள்ள முற்போக்கான ஒரு காரியம் பாருங்க. கிறிஸ்தவ விசுவாசம் என்கிறது ஏதோ பல்ல கடிச்சு சகிச்சுக்கொன்றல்ல. நம்ம போல பாசிட்டிவ் வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. பாடுபடுற நேரத்துல கூட கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார் என்கிற நம்பிக்கையை உள்ளே வைத்துக் கொண்டு அதை வெளியே பேசி ஒருவரை ஒருவர் வாழ்த்தி அந்த கர்த்தர் வருமளவும் நாம் காத்திருக்க நம்முடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது அவருடைய வருகைக்காக. இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. இதை நாம் உள்ள வளர்த்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, வளர்த்துக் கொண்ட எப்பேற்பட்ட கிறிஸ்துவ நிமித்தமா வருகிற எப்பேற்பட்ட துன்பங்களும் தொல்லைகளும் நம்ம அசைக்கவே முடியாது. இது சபைக்கு இன்னைக்கு ரொம்ப தேவை. பாருங்க, ஜனங்க கிறிஸ்துவ நிமித்தமா கொஞ்சம் ஏதாவது கஷ்டப்பட்டாலே நீங்க ரொம்ப துவண்டு போயிடுறாங்க. பின்வாங்கி போயிட்டேன் பிரதர், ஏன்னா ஒன்னும் சொல்லல, யாரும் சொல்லல. எப்படி கிறிஸ்துவுக்காக துன்பப்படுறதுன்னு யாரும் சொல்லி தரவே இல்ல. நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று யாரும் சொல்லி தரவே இல்லை. நம்முடைய பாசிட்டிவ் அவுட்லுக் பற்றி யாரும் போதிக்கவே இல்ல. அதனால கிறிஸ்துவ பற்றி, கிறிஸ்துவ நிமித்தம் கொஞ்சம் துன்பப்பட்டுட்டா போச்சு. ஒருத்தர் சொல்றாரு, ஊழியக்காரர், எங்கேயும் ஒரு வீடே கிடைக்க மாட்டேன்னு எங்க ஊர்ல கிறிஸ்தவன்னா, எனக்கு அப்படியே வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்க. வெறுக்க கூடாது. கிறிஸ்தவனா இருந்தா வாழ்க்கை வெறுக்கவே கூடாது. கிறிஸ்தவன் எப்போது ஒரு பெரிய ஒரு பரம நம்பிக்கையோடு இருக்கிறான். கர்த்தர் வருகிறார், நன்மை செய்கிறவர், நீதி சரி கட்டுகிறவர் வருகிறார், நான் அவர்களுடைய மகிமைப்படுத்தப்பட போகிறேன் அப்படின்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபடலாம், அது இருக்குது. அந்த ஒரு பாடு தான் பட போறோம். இங்க மீதி பாடெல்லாம் அவர் சகிச்சிட்டாரு. அந்த கிறிஸ்துவுக்காக பாடுற பாட்டிலே நமக்கு முற்போக்கான எண்ணம் தேவை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் எல்லாம் அதை குறித்து தான் பேசுகிறது. அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்க முடியாது, ஆகையால எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 1:10 1:10 தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் இல்ல 9ஆம் வசனம், காலங்கள் இங்கிலீஷ்ல 10,
தமிழ்ல 9 காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று. காலங்கள் நிறைவேறும் போது பாத்தீங்களா, கிறிஸ்தவனுக்கு இந்த காலங்களை குறித்த அறிவு, இக்காலம் இது எப்ப ஆரம்பிச்சது எப்ப முடிய போகுதுன்னு அவனுக்கு தெரியும். இனி வரும் காலம் அது எப்ப ஆரம்பிக்க போகுது, அதுல என்ன இருக்குதுன்னு தெரியும், இதுல என்ன இருக்குது அதுல என்ன இருக்குது தெளிவா அவனுக்கு தெரிகிறதுனால ஒரு பெரிய ஆறுதல், ஒரு நிச்சயம் அவனுக்குள்ள இருக்கிறது. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. பாருங்க, இதைத்தான் அந்த இனி வரும் மகிமை என்று வேதம் போதிக்கிறது. 14ஆம் வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். பாருங்க, வேற இடத்துல சொல்லியிருக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம், மீட்பு உண்டாயிருக்குதுன்னு. இந்த இடத்துல சொல்லியிருக்குது மீட்கப்படுவார்கள் என்று. என்ன அர்த்தம்? ஒண்ணுக்கொண்டு முரண்பாடா இருக்குதுன்னு நினைத்துக் கொள்ளக்கூடாது. கிடையாது, நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம், பிசாசுக்கு அடிமைகளா இருந்தோம். சிலுவை மரணத்தின் மூலமாக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். அது நடந்து முடிஞ்சிருச்சு. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபிக்கப்பட்ட இந்த உலகம், இதுல பலவிதமான பிசாசின் கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல நாம் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், தொல்லைக்கு உட்படுத்தப்படுகிறோம். சரீரத்திலும் மனதிலையும் எல்லாவற்றிலும் பாடுகளை அனுபவிக்கிறோம். இந்த கிறிஸ்துவ நிமித்தமாக வியாதியை பற்றி சொல்லல நானே, சரீரத்திலும் மனதிலும் பாடுகளை அனுபவிக்கிறோம், அடிக்கப்படுகிறோம், நொறுக்கப்படுறோம், அப்படி பாடுகளை அனுபவிக்கிறோம், காயங்கள். பவுல் சொல்றாரு, எத்தனை அடி அடிச்சிருக்காங்கன்ற, அடிச்சு உடம்பு பூரா காயப்படுத்திருக்காங்க. சரீரத்தில் பாடுபட்டார் அவர் கிறிஸ்துவ நிமித்தமாக. ஆனா அவர் சொல்லுகிறார், அவருக்கு சொந்தமானவர்கள் எத்தனை பேர் அவருக்கு சொந்தமானவர்கள்? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். ஒரு காலம் வரப்போகுது அருமையான சகோதர சகோதரிகளே, அடிச்சாலும் இந்த உடம்புக்கு வலிக்கவே வலிக்காது, தீயில போட்டாலும் இது எரியவே எரியாது, தண்ணீர்ல மூழ்கடித்தாலும் இது சாகவே சாகாது. அழியாத சரீரம், மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. நாம மகிமைப்படுத்த போகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி போதிக்கிறார். மீட்கப்படுவார்கள் என்று அதை குறித்து சொல்லுகிறார். வாசிப்போம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் 5ஆம் வசனம், தமிழ்ல 5வது வசனம், ஆங்கிலத்தில் ஆங்கில வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் 6ஆம் வசனம் பாருங்க. உங்களின் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. பாருங்க, நாம மரிக்கும் வரை நடத்துவார் அல்ல, நாம மரிக்கும் வரை நடத்துவார் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும், அந்த நாள் வரைக்கும், இக்காலத்தின் முடிவு வந்து இயேசு கிறிஸ்துவின் நாள் என்றால் அவர் வரப்போகிற நாளை அங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு வரைக்கும் நடத்துவாராம், அன்றைக்கு வரைக்கும் அவர் நடத்துவார். அந்த மகிமைக்குள்ளே நம்மை பிரவேசிக்க செய்வார் என்கிற நிச்சயத்தை இங்கே போதிக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது முட்டாள்தனமா? இது பை இந்த ஸ்கையா? இது எங்கேயோ வானத்தில் என்னமோ இருக்குது வரப்போகுதுன்னு சொல்றாங்க. கிடையாது, வரப்போகிறார் என்பதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்பிடித்துக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். வரப்போகிறார். நம்முடைய சரீரத்தை, அற்பமான சரீரத்தை, இந்த உலகத்திலே பாடுகளை அனுபவிக்கிற சரீரத்தை, இந்த உலகத்துல அடிச்சா வலிக்குது, கட்டுனா வலிக்குது, துன்புறுத்த முடியும் இந்த சரீரத்தை. ஆனால் அப்பேற்பட்ட சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபம் ஆக்குவார் என்று சொல்லுகிறார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். 21, 22. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அதாவது இப்போ நடந்திருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாயிட்டோம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் அப்படி ஆகும். இனி நடக்க போகிறதையும் சொல்றார். இதுல நிலைத்திருந்தால் அப்படி ஆகும் என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் கொலோசியர் 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது எப்படி சொல்றாரு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருக்குது.
அசைக்க முடியல. அதான் பவுல் அப்போஸ்தலன், கொன்னாலும் அவரை ஒன்னும் அசைக்க முடியாது. அவர் சொல்லுகிறார், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். எவ்வளவு பெரிய நம்ம நிச்சயமா சொல்றார். பைத்தியம் பிடிச்சு பேசல, அவர் பிதற்றவில்லை, பெரிய சத்தியத்தை அறிவிக்கிறார். இந்த இக்காலம் முடிஞ்சு இக்காலத்தின் பாடுகள்லாம் ஒண்ணு இல்லாம போக போகுது, இனி வருக்காலம் மகிமைக்குள்ள நானே பிரவேசிக்க போகிறேன் என்று அப்படியா சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கின் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இதெல்லாம் பார்ட் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷத்தின் ஒரு பெரிய போர்ஷன். இதெல்லாம் சுவிசேஷம் வேற, 2ஆம் வருகை வேற நினைச்ச கூடாது. 2ஆம் வருகை எல்லாம் சுவிசேஷத்தில் அடங்கி இருக்குது. சுவிசேஷம் என்றால் இது பெரிய டோட்டல் பேக்கேஜ், இது ஃபுல் பேக்கேஜ், இது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும். 2ஆம் வருகை எல்லாம் அதுல அடங்கி இருக்குது. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றோம், 2ஆம் வருகையும் சொல்றோம் நாம, அது எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர்ல 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் மற்றும் 2 தெசலோனிக்கேயர் 1, 2 ஆகிய அதிகாரங்கள் எல்லாம் இதை குறித்து தான் பேசுகிறது. அங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவனுடைய வருகையை குறித்து சில குழப்பங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் சரிப்படுத்துறாரு அந்த தெசலோனிக்கேயர் நிருபத்திலே. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். தெசலோனிக்கேயர்ல இன்னும் வாசிக்க போறது இல்லை, ஏன்னா நிறைய இருக்குதுங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்தினுடைய முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அந்த காலம் வரப்போகுது என்று சொல்கிறார். அவருடைய பிரசன்னமாகுதல், அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக, ஆமேன் சொல்லிட்டு 17ஆம் வசனத்தில் சொல்கிறார், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நம்மளுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பாருங்க, வரப்போகிறவரை பற்றி சொல்லுகிறார், பிரசன்னமாகுதலை குறித்து சொல்லுகிறார். அவர் வரப்போகிறார், அந்த காலங்களில் அவர் வெளிப்படுவார் என்று சொல்லுகிறார். அதை பற்றி ஒரு பெரிய நிச்சயத்தை போதிக்கிறார். போதிச்சுட்டு விட்டு இக்காலத்துல நல்லா இருக்கவங்களை பற்றி சொல்லுகிறார். துன்பம் எல்லாம் இல்லாம, அதாவது இக்காலத்திலே கிறிஸ்துவுக்காக அப்படிப்பட்ட பெரிய பாடுகளை படாமல், இன்னும் கேட்க போனால் பலவிதமான ஐஸ்வர்யங்களை உடையவர்களை குறித்து சொல்லுகிறார். சொல்ற இக்காலத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். இந்த உலகத்துல என்ன பெரிய பிரச்சனைனா, விசுவாசிகள் கூட சில நேரத்தில் ஐஸ்வர்யம் இருந்தா ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சிடறாங்க. சில நேரத்தில் அப்படி ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் போதுதான் பெரிய ஏமாற்றம் அடைகிறார்கள். இதை என்னமோ பெரிய நித்திய பொக்கிஷம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இதை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதை கட்டி கொண்டு கிடக்கிறார்கள். இதைதான் வாழ்க்கையில பெரிய காரியமா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிடையாது. இதை எதுக்கு கொடுத்தாராம்? எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக கொடுத்தாரு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அனுபவிக்கிறதுன்ற வார்த்தை பைபிள்லே இல்லைன்னு. இங்கிலீஷ்ல ரொம்ப சொல்றாரு, ஃபார் அஸ் டு என்ஜாய் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க என்ஜாய். பைபிள்ல இருக்குங்க, நான் ஒன்னும் சொல்லல. உங்களுக்கு எதுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தர்றாரு? எதுக்கு உங்களுக்கு நல்ல வசதியை தர்றாரு ஆண்டவர்? அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஏன் தர்றாருன்னா என்ஜாய் பண்றதுக்கு. ஹலோ, இருக்கீங்களா? சிலருக்கு என்ஜாய் பண்றதுனால பெரிய கஷ்டம். சில கிறிஸ்தவங்க இருக்காங்க ரொம்ப ஐயோ என்ஜாய் பண்ணா அவங்களுக்கு மனசு கேட்காது. ஏன்னா பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிருக்காரு, உனக்கு கட்டிலும் மெத்தையும் தேவையா, உனக்கு இந்த தலகாணி தேவையா, உனக்கு மாட மாளிகை கோபுரம் தேவையா, உனக்கு 2 அடுக்கு வீடு தேவையா, உனக்கு மெத்த வீடு தேவையா, உனக்கு அதுக்கு மேல ஒரு மொட்டை மாடி தேவையா, இப்படி எல்லாம் பிரசங்கம் பாருங்க. அதனால இவனுக்கு என்ஜாய் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டம். கட்டில படுக்கும் போது ஆண்டவரே மன்னித்தரலாம், ஆண்டவரே நான் வேணா தரையில படுத்துக்கிறேன் ஆண்டவரேன்ட்டு கிடக்கிறான். என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்றதுக்காக தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா என்ஜாய் பண்ணும்போது இது மேல நம்பிக்கையை வச்சிடாத. எது மேல வைக்கின்றாரு? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல அல்ல. இது கொஞ்ச நாளைக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள். இதெல்லாம் நல்ல ஐஸ்வர்யமா இருக்க வேண்டியது அந்த உலக வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள். நித்திய வாழ்வின் மேல நம்பிக்கையை வை, அதன் மேல உன் கண்ணை வை. அந்த பரம நம்பிக்கை இழந்து போகாதே. கிறிஸ்துவின் பேர்ல உன்னுடைய கண்ணை வை. அந்த மகிமையை, வரப்போகிற மகிமையை பெரிதாக எண்ணு என்று சொல்லுகிறார். இருக்கீங்களா?
அப்ப கட்டில நல்லா படுத்து நல்லா ஹாயா தூங்கி ஃபேனை போட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஃபேனுக்காக ஸ்தோத்திரம், வீட்டுக்காக ஸ்தோத்திரம், கட்டிலுக்காக ஸ்தோத்திரம், மெத்தைக்காக ஸ்தோத்திரம், நல்ல தலானிக்காக ஸ்தோத்திரம், நிம்மதியான தூக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்குள்ள இருக்கிற அந்த பரம நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். எனக்காக திரும்ப வரப்போகிறேன், இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நான் உம்மோடு கூட வரப்போகிறேன், நித்திய நித்தியமாக உம்மோடு கூட வாழப்போறேன், அதுதான் மேன்மை. இதெல்லாம் விட அதைத்தான் நான் மேன்மையாக கருதுகிறேன் என்று சொன்னா அப்ப ஆண்டவர் சந்தோஷப்படுறார். பார், கொடுத்திருக்கிற நல்லா அனுபவிச்சுக்கிட்டு நான் வருவேன்னு காத்து கொண்டு இருக்கிறான். இருக்கீங்களா? எத்தனை பேர் அனுபவிக்க போறீங்க? அனுபவிச்சு கர்த்தருடைய வருகைக்காக எதிர்பாருங்கள். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 1:12 வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். பாருங்க, இவர் கிறிஸ்தவன் இந்த பாடு அனுபவிக்கிறத பற்றி சொல்லுகிறார். பாடுகளையும் அனுபவிக்கிறார். அவருக்கு தெரியும் கிறிஸ்தவ நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு கிறிஸ்துவ நிமித்தமா. அப்ப அவங்களுக்கு ஒண்ணும் சொல்லாம நீங்க எல்லாம் தேவனுடைய புத்திரர் கர்த்தர், நீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படியாக்கு சொல்லிட்டு போயிட்டு அவங்களுக்குள்ள 1008 கேள்வி. ஐயோ, பிள்ளைனா அப்புறம் ஏன் எனக்கு இந்த பாடு வந்தது? பிள்ளைனா ஏன் எவ்வளவு கஷ்டப்படுறேன்? பிள்ளைனா ஏன் என்னை போட்டு ஜெயில போட்டாங்க? பிள்ளைனா ஏன் என்னை போட்டு அடிக்கிறாங்க கிறிஸ்துவின் விசுவாச நிமித்தம்? வாக்கு தத்தத்தெல்லாம் அவர் மறந்துட்டாரா? ஏன் நிறைவேற்றல? இப்படி எல்லாம் கேள்வி எழும். அதனாலதான் அவர் சொல்றார், இதை போதிக்கிறார். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் பாருங்க, பாடுகள் நிமித்தம் வெட்கப்படுறது இல்லை என்றார். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அறிவீங்களா நீங்க? நான் விசுவாசிக்கிறவர் என்ன என்றார், பாடு அனுபவிக்கிறான், ஆனா வெட்கப்படுறது இல்லை. என்ன அடிக்கட்டு துன்புறுத்திட்ட என்ன வேணா பண்ணட்டும், அவருடைய சிறையிருப்பை குறித்தெல்லாம் பற்றி பேசுறார், அதை பற்றி வெட்கப்படுறது இல்லை. இன்னொருத்தனுக்கு எழுதுறார், நீ வெட்கப்படாத, நான் ஜெயில இருக்கேன். எங்கப்பா உங்க அப்போஸ்தலர் ஜெயில இருக்கிறாருங்க, வெட்கக்கேடான காரியம். வெட்கப்படாத என்றார். கிறிஸ்துவ நிமித்தமா நான் இருக்கிறேன், வெட்கப்படாத. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அண்ணா வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறார். வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாரு, அதை கர்த்தர் கடைசி வரைக்கும் காப்பார் என்கிற நிச்சயம் இவருக்குள்ளே இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:18 அந்நாளிலே அவர் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அந்நாளிலே என்று சொல்லுகிறது, அங்கே மறுபடியும் வரப்போகிற அந்த காலத்தை குறித்து சொல்லுகிறார். இன்னும் வாசித்து கொண்டே போகலாம், வெறும் ரெஃபரன்ஸ் மட்டும் தர்றேன், எழுதிங்க. 2 தீமோத்தேயு 4:1, தீத்து 1:2, தீத்து 2:11. இது பவுலின் நிருபங்களில் மட்டுமல்ல, மற்ற நிருபங்களிலேயும் தெளிவாக போதிக்கப்படுகிறது. எபிரேயர் 9:28, யாக்கோபு 1:12, யாக்கோபு 5:7, 1 பேதுரு 1:3-5, 1 பேதுரு 4:7 மற்றும் 13 வசனம், 1 பேதுரு 5:1 மற்றும் 4 ஆகிய வசனங்கள். அப்புறம் 2 பேதுரு முழுவதுமே அதை குறித்து தான் பேசுகிறது. முக்கியமா 3ஆம் அதிகாரம் தெளிவாக அதை குறித்து பேசுகிறது. அப்புறம் 1 யோவானும் பேசுகிறார் அதை பற்றி. யாக்கோபும் பேதுருவும் மட்டுமல்ல, யோவானும். 1 யோவான் 2:28, 1 யோவான் 3 வசனங்கள் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் அந்த கடைசி புஸ்தகம், அதுவும் முழுமையா அந்த வருகையை பற்றி தான் பேசுகிறது. அது குறித்த சம்பவங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்பொழுது நமக்கு விளங்குகிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்ப நல்லா விளங்கிச்சு. நம்ம இக்காலத்து பாடுகள் என்னன்னு விளங்குது, இனி வரப்போகும் மகிமை என்னன்னு விளங்குது. எப்ப வரப்போகுது அந்த மகிமை? கிறிஸ்து வரும்போது வரப்போகிற மகிமை, அதுக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். அது கிறிஸ்துவின் வருகையின் போது அந்த மகிமை வரப்போகிறது. இதை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து வைத்திருக்கணும். இதனாலதான் பாருங்க, வெல் ரவுண்டட் போதனை, நல்ல எல்லாவற்றையும் கவர் பண்ற போதனை ரொம்ப அவசியம். ஏன்னா இதுல எல்லாம் தான் ஆறுதல் இருக்குது. கிறிஸ்தவனுடைய ஆறுதல் எதில் இருக்கிறது? அவனுடைய நிச்சயம் எதிலிருந்து வருது? இந்த 2ஆம் வருகை குறித்து சரியான விதத்தில் போதிக்கப்படும் போது அவனுக்கு பெரிய நம்பிக்கையை ஊட்டுகிறது, அது ஆறுதலை அவனுக்கு அளிக்கிறது. இந்த மகிமை ஏற்கனவே அங்க இருக்குது, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகிமை இனிமே உண்டாக்க போறதல்ல, இவர் இந்த மகிமை இனிமே செஞ்சு கொண்டாட போறதில்லை. இது ஏற்கனவே வச்சு காலாகாலமாய் நமக்கென்று காத்து கொண்டிருக்கிறது. இந்த மகிமை நமக்கு அது கொடுக்கப்பட போகிறது. இதுல நாம் பங்கு கொள்ள போகிறோம், அவ்வளவுதான். ஒரு தியேட்டர்ல இருக்கிற மாதிரி நினைச்சுங்க. தியேட்டர்ல உட்கார்ந்து கர்டன் மூடி இருக்குது, ஒரு பெரிய ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறோம், கர்டன் மூடி இருக்குது. அந்த கர்டனுக்கு பின்னால என்ன இருக்குன்னு தெரியல. அந்த கர்டன், அந்த திரைக்கு பின்னால என்ன இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. அப்படியே உட்கார்ந்துட்டு திடீர்னு திரை திறக்கப்படுகிறது, பின்னால் இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரிகிறது. அது போலதான் இப்போ இருக்கிறோம். நம்ம
உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், கர்டன் மூடி கொண்டிருக்கிறது. இந்த திரைக்கு பின்னால் என்ன இருக்குன்னு தெரியுது. இக்காலத்திலே நாம் இருக்கிறோம், இந்த திரைக்கு இந்த பக்கத்துல இருக்கிறோம். ஒரு நாள் அந்த திரை விலக்கப்பட போகிறது. இந்த திரைக்கு பின்னால் இனி வரும் காலத்தில் உள்ள மகிமையை நாம் காணப்போகிறோம், அதை அனுபவிக்க போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. உலக தோற்றம் முதல் இது நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆகியால் தான் பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசத்துக்குள்ள வந்து பயப்படக்கூடாது.